அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக அனைவரும் பேசப்படும் விவகாரமான விஜய் அவர்களின் மாநாடு. ஒரு விஜயோட தீவிர ரசிகர் புலிப்படத்தை போய் பார்த்துட்டு எப்படி மைண்ட் அப்செட்டா உட்காந்துட்டு இருப்பாங்களோ அது போல விஜயோட ரசிகர்களே மைண்ட் அப்செட் ஆகி நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னென்னதான் இந்த மாநாட்டில் நடந்தது வாங்க இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். விஜயோட தீவிர ரசிகர் புலிப்படத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்தை பார்த்துட்டு, அதுவும் குடும்பத்தோட போயிட்டு புலி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ஏமாற்றத்தோட வீடு திரும்பினா பாருங்க. அந்த மனநிலைக்கு விஜயோடைய ரசிகர் கூட்டம் தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. அதாவது 5 லட்சம் பேர் கூட போறாங்க. குடும்பமா வாங்க, உணவு பட்டலங்கள் தரோம், தண்ணீர் பாட்டில்கள் 5 லட்சம் வந்திருக்கு, 10 லட்சம் வந்திருக்கு, அதை தரோம், ஜூஸ் தரோம். அதே போல இருக்கிறதுக்கான பிங்க் ரூம், பெண்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக பிங்க் ரூம் அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அந்த பிங்க் ரூம் எங்கதான் இருக்குன்னு தெரியல. பெண்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக பெண்களுக்கான கழிப்பறையில ஆண்கள் போயிருக்காங்க. அப்ப அந்த மாநாடு திட்டமிடப்படாம ஒரு தாந்தோன்றித்தனமாக எதுவுமே தெரியாத தற்குறிகள் தயாரித்த ஒரு மாநாடு தான் அந்த மாநாடு. புலிப்படத்தை போய் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம அவருடைய ரசிகர், நம்ம எதுவும் பேசக்கூடாது. புலிப்படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போலதான் போய் வந்த ரசிகர்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாகி இன்னைக்கும் இந்த மாநாடு வெற்றி பெற்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சு வைக்கணும். இந்த மாநாடு பொதுவா எல்லா கட்சியும் மாநாடு நடத்தும். அந்த மாநாடுடைய முடிவுல என்ன செய்வாங்க? தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இந்த கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக தீர்மானம், இந்த விவசாய நிலங்கள் சிப்காடு பகுதிகளாக மாற்றப்படுது, அதற்கு எதிராக தீர்மானம், நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண லெட்டர் பேடு கட்சி ஒரு 50 பேர் 60 பேரை வைத்துக்கொண்டு மாநாடு நடத்தும். ஆனா அதை மண்டபத்தில் நடத்தும். அப்படி நடத்துற ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட ஒரு 10 தீர்மானங்கள் போட்டு அந்த தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லும். ஆனால் இத்தனை லட்சம் ரசிகர் கூட்டங்களை ஒன்று சேர்த்து மாநாட்டுல தீர்மானமே போடப்படலை. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இது மாநாடு கிடையாது, ஒரே ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு நடக்கப்பட்ட ஆடியோ லான்ச். அந்த மாநாட்டு திடல்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க தண்ணீர் குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி வருதா வரலையா அதை சரி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. உணவு பொட்டலங்கள் தரப்பட்டுச்சு, அந்த உணவு பொட்டலங்களை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, தூக்கி வீசினாங்க. அது போல அந்த குளுக்கோண்டி கொடுக்கப்பட்டது இல்ல, வீசப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு தற்குறி கூட்டங்கள் அங்க இருந்தவன் விஜயோட ரசிகர். அவங்க ஓட்டு போட்டாதான் நீங்க முதல்வர் ஆக முடியும். அவங்களை எப்படி நடத்திருக்கீங்க? ஒரு மாட்டை இப்ப நாம் தமிழர் கட்சி ஆடு மாடுகளின் மாநாடு நடந்துச்சு. அந்த ஆடு மாடுகளின் மாநாட்டுல இது போல நடக்கல, சரிங்களா? ஆனா அந்த மாடுகளை எப்படி பட்டியல போட்டு அடைப்பாங்களோ அது போல பட்டியல போட்டு அடைச்சி அவங்கள ஒரு மனிதனா கூட மதிக்காம, ஒரு உயிரா கூட மதிக்காம, ஏற்கனவே விஜய் சொல்லியிருந்தாரு, குழந்தைங்க வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்க, உடல் ஊனமுற்றவர்கள் வராதிங்க, மாற்றுத்திறனாளிகள் வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லியும் இந்த கூட்டம் போச்சு. அங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே நெஞ்சு பதப்பதைக்குது. குழந்தைங்க 3 மாசம் 4 மாசம் குழந்தை, அந்த குழந்தைகளை கிட்டத்தட்ட 10 அடி உயர பேரிகார்டுக்கு மேல கொடுக்குறாங்க. வெயில் தாங்க முடியல அந்த குழந்தையால. அந்த குழந்தை கத்துது. அப்படி அந்த குழந்தைகளையும் கொடுத்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு பவுன்சர்ஸ்களை எடுத்துட்டு போய் எங்க வைப்பாங்க? யாரு பார்த்துப்பாங்க? அந்த புரிதல் கூட கிடையாது, அதுக்கான முன்னேற்பாடுகள் கிடையாது. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல பெண்கள் இருந்தாங்களா? அமர்ந்தாங்களா? இல்லையே.
அப்ப கிட்டத்தட்ட இந்த மாநாடு முழுக்க 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 ஒரு தற்குறிகளின் மாநாடாக நடந்து முடியுது. அப்புறம் நம்ம தற்குறின்னு சொன்னவள கோபம் வருது இவங்களுக்கு. நம்ம ஏன் தற்குறின்னு சொல்றோம்? இவங்களால ஒரு மாநாட்டை திட்டமிட்டு நடத்த முடியல, ஒழுங்கா ஒரு இடத்துல கூடி களைய முடியல. இப்ப மாநாடு நடந்து முடிஞ்சிச்சுங்க. மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஊடகங்கள்ல அந்த மாநாடு நடந்த அந்த இடத்தை காட்டுறாங்க. இந்த பாகுபலி படத்துல சொல்லுவாங்கல்ல, காலக்கையர்கள் கடந்து வந்த காடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் காட்டுவாங்க. அது போல எல்லாம் அங்கங்க மதுபான பாட்டில்கள், அங்கங்க உணவு பொட்டலங்கள் பிரித்தும் பிரிக்காமலும் அங்கங்க குடிச்சிட்டு வாந்தி எடுத்து கழிப்பறை போய் வச்சிருக்காங்க. அதுக்கு மாநாட்டுல தனியா கழிப்பறை கட்டப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டு திடலுக்குள்ள கழிப்பறை கழிஞ்சு வச்சிருக்காங்க. அது அது அதை அதை தாண்டி ஒரு விஷயம், பெண்களுக்குன்னு ஒரு கழிப்பறை பகுதி அமைக்கப்பட்டிருக்கு, அது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தற்குறிகள் பெண்கள், இதுவே இவங்க வீட்டு பெண்கள் அந்த கழிப்பறையை பயன்படுத்தினா இவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இவங்க வீட்டு பெண்கள் அங்க வந்திருந்தாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இவங்களுக்கு எதை பத்தியும் அக்கறை கிடையாது. பெண்களுடைய கழிப்பறையில ஒரு குடிச்சிட்டு ஒருத்தவங்க உள்ள போயிட்டு வராங்க, அது எப்படிங்க பார்க்க முடியும்? அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஆளே கிடையாதா? இதுக்குதான் சொல்றோம், உங்களால கட்சியும் நடத்த முடியாது, உங்களால ஆட்சியும் நடத்த முடியாது. இப்ப இதுக்கே ஒரு மாநாட்டே உங்களால நடத்த முடியல. ஒரு மாநாடையே ஒரு ஒரு எப்படி அந்த வார்த்தைகளே வரலங்க. அந்த மாதிரி கேடு கட்ட சீரழிந்த கலாச்சாரத்தை இன்னமும் கடைபிடிச்சிட்டு வர. கிட்டத்தட்ட அந்த மாநாட்டுல கூடுற நாட்கள் அங்க சேர் 1.5 லட்சம் சேர் போடப்பட்டிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பெண்களாவது வந்திருப்பாங்கல்ல. அந்த 20,000 பெண்களுக்கான பாதுகாப்புக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதாவது முன்னேற்பாடுகள் நாங்க அப்படி பிங்க் ரூம் செஞ்சிருக்கோம், நாங்க குழந்தைகள் வரக்கூடாதுன்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், முதியோர்கள் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம், அந்த மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம், வயதானவர்கள் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். அப்படியெல்லாம் சொன்ன நீங்க இதை தாண்டி வந்தால் என்ன செய்வது? அதற்கான முன்னேற்பாடு என்ன இருந்துச்சு? இந்த மாநாட்டுக்காக திட்டமிட்டு ஒருங்கிணைப்பாளர்களை போட்டீங்களா? அவங்க ஒழுங்கா வேலை செஞ்சாங்களா? வேலை செஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்ப இங்க என்னன்னா, விஜயை பார்க்கணும், விஜயை பார்த்துட்டா போதும், அதுக்காக தான் வந்தது. இப்ப நான் சொல்றேன், இதை குறிச்சு வச்சுக்கோங்க. மற்ற கட்சி தலைவர்கள் போல விஜய் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில பேசுவதாகவும் அவர்களோட பழகுவதாகவும் இருந்தால் கட்டாயம் இந்த கூட்டம் அடுத்த மாநாட்டில் கூடாது. இவங்க அதுக்காக தான் விஜய் பேசும்போதே சொல்லலையா, நான் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வராது. எது வேடிக்கை பார்க்கறது? எது உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறது? நீட் தேர்வுக்காக போராடுவது வேடிக்கை பார்க்கிறதா? ஆணவ படுகொலை, கவினுடைய ஆணவ படுகொலை எதிர்த்து போராடுவது வேடிக்கை பார்க்கிறதா? துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக போய் அவங்களோட நின்று போராடுவது வேடிக்கை பார்க்கிறதா? அப்ப எதை அவர் வேடிக்கை பார்க்கிறதா சொல்றாரு? இதையெல்லாம் தான் சொல்றாரு. இங்க கவினுடைய ஆணவ படுகொலைக்காக இதே விஜய் வெளியே பேசல. ஏன்னா அவர் சிங்கம், வேட்டையாடதான் வருவார். இங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஜய் போனாரு. பரந்தூர் விமான நிலையத்துடைய இன்றைய நிலை என்ன, அதுக்கான நிலங்கள் மறுபடியும் எடுக்கப்படுறதுக்கான அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, மறுபடியும் அந்த இடத்துல நின்று மக்களுக்காக போராடும். வரமாட்டாரு. இப்ப சாதி ஆணவ படுகொலைக்கு எப்படி வரலையோ அதே போல தூய்மை பணியாளர்களுக்காக வரல. இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் போராடிட்டு இருக்காங்க. அதற்காக ஏதாவது பேசினாரா? ஏதாவது பண்ணாரா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இவர்கள் அறிக்கையின் மூலமே ஆண்டு விடலாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் நடக்காது. முதல்ல ஒரு லெட்டர் பேடு கட்சி ஒரு கட்சி கட்ட போறாங்க, கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னா அந்த கட்சியோட பேரை பத்திரிகையாளர் சந்திப்பிலேயோ இல்ல மாநாட்டிலேயோ அறிவிப்பாங்க. ஆனா இவர் கட்சியோட பேரையே எக்ஸ் வலைதளத்துல அறிவிச்சாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைதளத்துல அறிவிச்சார். சரி, கட்சியோட பேரை தான் இவர் சிம்பிளா அறிவிச்சிட்டாரு, ஒரு சிம்பிளிசிட்டியை எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு, பிரம்மாண்டங்கள் வேணாம், விஜய் வந்தா கூட்டம் கூடினோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அடுத்து மாநாடு நடத்துறாங்க, மாநாட்டுலயாவது கொள்கையை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா கொள்கை தலைவர்கள் 5 பேரை கொண்டு நிப்பாட்டுறாரு. கொள்கை தலைவர் 5 பேருக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, இதையெல்லாம் தாண்டி சரி கொள்கை தலைவரை சொல்லிட்டாங்க, கொள்கைகளை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த மாநாட்டுல
கொள்கை தலைவர்கள் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. எப்படி லெட்டர் பேட் கட்சி வந்து எல்லா சாதியிலையும் ஒவ்வொரு தலைவர்களும் எடுத்து போடுவாங்களோ அது மாதிரி இவர் என்ன பண்ணாரு, ஒரு 5 தலைவர்களை போட்டு வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு 2 தலைவர்களை போடுறாரு. இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவுல விஜய். என்னடா இதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா, எப்படி வந்து அண்ணா வந்து 67ல வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ஆட்சியை பிடிச்சாரோ, எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டு ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்றாங்களோ, அது போல இவரும் 2026ல ஒரு கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்பட்டு இவர் ஆட்சியை பிடிக்க போறாரா. அதற்காக ஒரு உதாரணமா இவங்க 2 பேரும் வச்சிருக்காங்களா? நான் கேட்கிறேன், உண்மையிலேயே விஜய் அவர்களே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாரோ ஒருத்தர் விஜய் அவர்களுடைய மனசுல, ஆள் மனசுல உள்ள புகுந்து நீங்க வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எடுத்துக்கிட்டா ஒட்டுமொத்தமாக அனைவரும் இது ஒரு மறுபடியும் ஒரு கிளர்ச்சி வரப்போகுது, மறுபடியும் ஒரு புரட்சி வரப்போகுது. அதுவும் மதுரையில போயிட்டு எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு. மதுரையை தேடி அந்த பக்கத்துல இப்பவும் எம்ஜிஆர் வந்து சாகல அப்படின்னு நம்புற ஆட்கள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்து பல மாசம் ஆச்சு, பல வருடங்கள் ஆச்சு. இப்ப இது வந்து ஒரு கிரஞ்சு கூட்டமா மாறிடுச்சு. எம்ஜிஆருடைய சமாதியில போயிட்டு காது வச்சு கேட்டா டிக்கு டிக்கு டிக்குன்னு சொல்லி அவருடைய வாட்ச் ஓடுற சத்தம் கேட்கும். எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. படுத்துக்கிட்டு வந்து ஆட்சியெல்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, யார் நமக்கு எதிரி, யார் நமக்கு துரோகி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. வட சென்னையில ஒரு டயலாக் வரும். அது போல இன்னமும் கிரஞ்சாவே இருக்காப்ல. இவர் சொல்றாரு ஸ்டாலின் அங்கிள்னு, இவர் தான் பூமர் அங்கிளா இருக்காரு. ஒரு பக்கம் கட்சி தலைவர் கொள்கைகளை சொல்லல, கட்சி தலைவர் கொள்கை தலைவர்களுக்கான ஒற்றுமையை சொல்லல, கட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்னு சொல்லல. நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு திமுக மீது பிரதானமாக விஜய் வைக்கின்ற ஒரே குற்றச்சாட்டு ஊழலாட்சி, வாரிசாட்சி, ஊழலாட்சி, வாரிசாட்சி. நான் என்ன கேக்குறேன், இங்க திமுகல மட்டும்தான் வாரிசாட்சி இருக்கா? திமுகல மட்டும்தான் ஊழலாட்சி இருக்கா? அதிமுக ஊழலாட்சி இல்லையா? காங்கிரஸ் வாரிசாட்சி இல்லையா? காங்கிரஸ் ஊழல் பண்ணலையா? பாஜக வந்து பாசிச கட்சின்னு சொல்றீங்க, பாஜக வந்து எப்படி சொல்றது, நீங்க சொல்ற உங்களுடைய பாணிலேயே அது பாசிசம் பாயாசம் பேசிட்டு இருக்க கட்சின்னு வைங்க. ஆமா, அது அப்படிதான். ஆனா அதை குறை சொல்வதற்கும் காங்கிரஸை நியாயப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா சொல்லுது அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு, பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணு. இது அறியாத வாயில மண்ணுன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு 4 கட்சி ஒண்ணுதான், 4 கட்சி ஊழல் ஆட்சி தான், 4 கட்சி மக்கள் விரோத ஆட்சி தான், 4 கட்சியில இருக்கிற அத்தனை தலைவர்களும் மக்கள் விரோத சக்திகள் தான் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சொல்லுது. இதுல நாங்க முன்வைக்கிற விடயங்கள் இருக்குல்ல, நீங்க சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மோடிக்கு நீங்க ஒரு வேண்டுதலை வச்சீங்கல்ல, உங்க பாஷையில அது வேண்டுதல் தான். ஏன்னா நீங்க கோரிக்கை வச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல, நீங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறீங்க மோடி கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், கச்சத்தீவு யாருடைய ஆட்சி காலத்துல தாரவாக்கப்பட்டது இலங்கைக்கு? கச்சத்தீவை தாரவாத்தது காங்கிரஸ், கூட இருந்தது கருணாநிதியா இல்லையா? பதில் சொல்லுங்க மிஸ்டர் விஜய், சொல்லுங்க. இப்ப கச்சத்தீவை தாரவாத்துருச்சு காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் வந்து இலங்கைக்கு தாரவாத்தாச்சு. இது கொடுத்ததுதான் சொல்லுது. இங்க அதிமுக ஒரு வேலையை பார்த்து விட்டுச்சு தெரியுமா? கச்சத்தீவை இந்திய தமிழ்நாட்டின் வரைபடத்தில் இருந்து எடுத்தது அதிமுக ஆட்சி. அப்ப இதுல முழுக்க முழுக்க 4 கட்சியும் இதுல வேலை பார்த்திருக்கு. நீங்க சொல்றீங்க பாஜக வந்து இஸ்லாமியருக்கு எதிராக வேலை செய்யுது. ஆமா, பாஜக இஸ்லாமியருக்கு எதிராக தான் வேலை செய்யுது, அவர்களுடைய கொள்கை அதுதான். காங்கிரஸ் எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கு சொல்லுங்க பாப்போம்? எந்த இடத்துல நின்று இருக்கு? ஒரு இடம். பாபர் பள்ளிவாசல் இடித்தது யாரு? பாஜக. அப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்தது யார்? காங்கிரஸ். ஏன் பேசல? இத பேசுங்களேன் விஜய், இத பேசுங்க. இதெல்லாம் பேச உங்களுக்கு துப்பு இல்ல, இதெல்லாம் பேச உங்களுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா இது ஸ்கிரிப்ட்லயே இல்ல. ஏன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, இன்னைக்கும் நான் தனித்து நிற்பேன், நான் தனித்து நின்று நான் வந்து வென்று வரேன் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. நீங்க இவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்கீங்களே, தனித்து நிக்கிறேன்னு ஒரு வார்த்தையில சொல்லு பாப்போம். பாரு, முடியாது. ஏன் முடியாது? உங்களுக்கு முதல்ல கட்சி நடத்தவே தெரியல. எப்படி நீங்க 234 தொகுதியில வேட்பாளரை போட்டு அந்த வேட்பாளர்கள் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சு அந்த வேட்பாளர் எல்லாம் போய் ஓட்டு கேட்டு உங்களுடைய
இப்ப இப்ப நீங்க போயிட்டு மீடியா முன்னாடி நிப்பீங்க, நீங்க போயிட்டு மாநாட்டுல நிப்பீங்க, யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்க உங்க பாட்டுக்கு 40 நிமிஷம் பேசலாம், 4 நிமிஷம் கூட பேசலாம், வந்துடலாம். ஆனா ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் கேட்பான், உன் கொள்கை என்ன, நீ ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறேன்னு கேட்பான். பதில் என்ன இருக்கு? பதில் என்ன இருக்கு? சரி, உங்ககிட்ட இல்ல, நீங்க போய் மக்கள்கிட்ட ஓட்டும் கேட்க போறது இல்ல, ஏவியில ஓட்டு கேட்டு போறீங்கன்னு கூட வைங்க. சாதாரணமா இங்க உங்க உங்க தேர்தல்ல நிக்கிற வேட்பாளர் ஓட்டு கேட்கணும்ல மக்கள் கிட்ட. அப்ப மக்கள் கேட்பான்ல, நீங்க ஆட்சிக்கு வந்தா என்னதான் செய்ய போறீங்கன்னு கேட்பான்ல. அதுக்கு பதில் என்ன இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், திமுகவின் மீது நீங்கள் வைக்கின்ற ஒரே குற்றச்சாட்டு, நாங்க திமுக எதிர்க்கிறதுக்கு ஊழல் கட்சின்றீங்க. சரி, ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி தான். திமுக ஊழல் கட்சி என்றால் அதிமுக என்ன கட்சின்ற கேள்வி வருதுல்ல, அது மக்கள் கேட்பாங்கல்ல. சரி, ஊழல் ஒழிச்சிருவாங்க, விஜய் முதல்வர் ஆயிட்டாரு, ஊழல் ஒழிச்சிட்டாரு, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஊழல் ஒழிச்சு சும்மா உட்கார போறீங்களா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, இளைஞர்கள். அவர்களுக்கான திட்டம் கிட்டத்தட்ட 5 லட்சத்து பேருக்கு மேல அரசு ஊதியம் வரும், அரசு சம்பளம் வரும், அரசு வேலை கிடைக்கும் காத்து கொண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்களுக்கான உங்களுடைய திட்டம் என்ன? இந்த தமிழ்நாட்டுடைய மொத்த பொருளாதாரம் முடங்கி போச்சு. என்ன மாற்று ஏற்பாடு என்ன இருக்கு? தற்சார்பு பொருளாதாரத்துக்காக விஜய் என்ன முன்னேற்பாடுகளை செய்ய போறாரு? என்ன சாதிக்க போறீங்க? ஆட்சிக்கு என்ன செய்ய போறீங்க? இத சொல்லிட்டுல நீங்க வரணும். இதுல மொத்தமா இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். என்னன்னா, விஜய் கட்சியினரால எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கமற்ற தலைமைகள் எப்படி நல்லாட்சி தரும்? நோக்கமற்ற தலைமைகள் எப்படி தலைவராக வர முடியும்? ஒரு நோக்கமற்ற ஒரு கூட்டம் இருக்குங்க, ஏன் கூடுறோம் ஏன் கலைகிறோம் தெரியாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எப்படி தலைவரா வர முடியும்? அப்ப இது முதல்ல விஜயுடைய ரசிகர் கூட்டம் ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். விஜய் கூட நிற்கிறதால, விஜய் கூட படம் எடுப்பது மட்டும் அரசியல் கிடையாது. தமிழ்நாட்டுல எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் போய் நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும். நாங்கள் 13-14 வருடங்களுக்கு மேலாக இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்துல நாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்துல ஒவ்வொரு ஊருக்கான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப குறிப்பா இந்த ராணிப்பேட்டை, வேலூர் பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ராணிப்பேட்டையில குரோமியம் கழிவு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் குரோமியம் கழிவு அங்க கொட்டப்பட்டிருக்கு. அந்த கொட்டப்பட்ட கழிவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம அரசு தவிச்சிட்டு இருக்கு. அதுக்கான மாற்று ஏற்பாடு என்னன்றதை நம்ம மக்கள் மத்தியில முன்வைக்கணும். நம்ம மாற்றம்னா இதை தானே சொல்லணும். இப்போ காட்பாடியில சிப்கார்டு வருது. இதுல ஒரு கூத்துங்க, இது சத்தியம். காட்பாடியில சிப்கார்டு வருது, அந்த சிப்கார்டை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. அந்த மக்கள் இதே விஜய் அவருடைய கட்சி தமிழ் வெற்றி கழகத்தை அணுகி பேசும்போது பனையூருக்கு வாங்கன்னு இருக்காங்க. புசியானந்த பாக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது காட்பாடியில. பனையூருக்கு போய் என்ன பண்றது? மக்கள் காரி துப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்களோட மக்களாக நாம் தமிழர் கட்சி அங்க நின்று தொடர்ச்சியாக போராட்டு வருது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு தொகுதிக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஏனென்றால் 50 ஆண்டு காலம் ஆண்ட இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்த நாட்டையும் குட்டிச்சோறாக்கி வச்சிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் எப்படி மாற்ற போறோம்ன்றது மக்களிடத்தை சொன்னாதான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துவான். நீங்க கொள்கை தலைவர்கள் ஏற்கனவே 5 பேரை போட்டிருக்கீங்க, இப்ப இன்னும் 2 பேரை சேர்த்திருக்கீங்க, இன்னும் 12 பேரை நீங்க சேர்த்தாலும் சரி, இல்ல நீங்க செத்து போன மூதாதைகளை கொண்டு நீங்க படமா வச்சாலும் சரி, குட்டி கரணம் போட்டாலும் சரி, தலைகீழா நீங்க தண்ணி குடிச்சாலும் சரி, ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். கடைசியில பவன் கல்யாண் நிலைமை தான்.